வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி அடுத்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். நீ உன்னோட கிச்சனுக்கு கிளம்பலையாப்பா குப்பி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. முக்கியமான மீட்டிங் இருக்குமா, அதான் போலாமா இல்ல வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. வீடுனா 1000 பிரச்சனை நடக்கதான்ப்பா செய்யும், அதுக்காக எல்லாரும் வீட்லயே இருக்க முடியுமா, நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. அதுவே பாக்கியா இப்போ ஈஸ்வரிட்ட வந்து நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைகளெல்லாம் பறி கொடுத்துட்டு நீ பணம் பணம் பின்னாடியே ஓடுவியா அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. நீ வீட்ல இல்லாததுனால தான் இவ்ளோ பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. நான் நேத்தும் ஒழுங்கா ரெஸ்டாரண்ட் போலத்த, முந்தா நாள் போக கூட இல்ல, இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அத பண்ணு, நீ ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு வீட்லயே இரு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. ஆனா பாக்கியா இப்போ தெளிவா சொல்லிடுறாங்க ஈஸ்வரிட்ட, என்னால வீட்ல எல்லாம் இருக்க முடியாதத்த, நான் ரெஸ்டாரண்ட் பிசினஸ பார்க்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. வர வர இந்த பாக்கியா என்ன மதிக்கவே மாட்டேன்றா அப்படின்னு வழக்கம் போல புலம்புறாங்க ஈஸ்வரி. இதுக்கிடையில செல்லியன் கோபி 2 பேருமே செல்வியோட வீட்டுக்கு போய் ஆகாஷ மிரட்டுறாங்க. செல்லியன் ஆகாஷ இனிமே நீ இனியாட்ட பேசவே கூடாது அப்படின்னு அங்க இருக்கிற கட்டையை வச்சு நல்லா அடிச்சிடுறாரு. கோபியுமே இப்போ ஆகாஷ்ட இனிமே நீ இனியாட்ட பேசினேன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு வான் பண்றாரு. நடந்த விஷயங்கள்ல இப்போ செல்வி கால் பண்ணி பாக்கியாட்ட சொல்றாங்க. பாக்கியா இப்போ செலியன்ட்ட அந்த ஆகாஷ அடிக்கிற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. செலியன் ரொம்ப திமிரா நான் பண்ணது தப்பே கிடையாதுமா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு தடவை அந்த பையன் இனியாட்ட பேசினானா நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு கோவமா சொல்றாரு. ஒரு பைசாவுக்கும் வக்கீலாதவே என் பொண்ணுகிட்ட பேசுவான் பழகுவான், அதை பார்த்துட்டு நல்லா சும்மா இருக்க முடியாது அப்படின்னு கோவமா சொல்றாரு கோபி. பாக்கியா இப்போ கோபிட்ட சொல்றாங்க, என்னோட பிள்ளைகளுக்காக தான் நான் உங்களை சகிச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல என்னால பொறுக்க முடியாது, என் வீட்டை விட்டு நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. அதை கேட்ட ஈஸ்வரி பாக்கியாட்ட கோபியை எதுக்காக வெளியில போக சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. இது நான் இப்ப சொன்ன விஷயம் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்னதுதான் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கோபி வெளியில போனானா நானும் அவன் கூடவே போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. நான் உங்களை போங்கன்னு சொல்லலத்த, ஆனா நீங்க போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் உங்களை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. வேற வழி இல்லாம கோபி இப்போ வீட்ல இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.